அன்னைக்கு உள்ளதுக்கும் இன்னைக்கும் எப்படி எவால்வ் ஆகிருக்கு? நிறைய ஆர்டிஃபிஷியல் மூலமாக வெவ்வேறு மாதிரி நியூஸ் போடுறாங்க. இது உண்மையான விஷயம் தானா இல்லையா? எஜுகேஷன் சிஸ்டம் அன்னைக்கு உள்ளதுக்கும் இன்னைக்கும் எப்படி எவால்வ் ஆகிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துருக்குது. இப்போ நம்மலாம் படிக்கும்போது ஒரு ஆசிரியர் வருவாங்க, இல்லை ஆசிரியர் வருவாங்க, அவங்க பாடத்தை சொல்லி தருவாங்க. இப்போ போர்டில் ஆன்சரை எழுதுவாங்க, நம்ம எழுதுவோம், அதை மனப்பாடம் பண்ணி எழுதுவோம். அது வந்து ரோட் மெமரின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் ரோட் மெமரி. இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் இல்லாமல் நிறைய மாற்றங்கள் வந்துருக்குது. நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இப்போ அதுலேருந்து ஸ்மார்ட் போர்டு, இப்போ ஸ்மார்ட் போர்டு மூலமாக டீச் பண்ணுறது வந்து இப்போ எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்மார்ட் போர்டுங்கிறது ஏதாவது ஒரு பாடத்தை பற்றி ஒரு சிடி இருக்கும், அதை போட்டு காமிச்சு அவங்களுக்கு நேரடியாக, அதாவது பார்த்து படிக்கிற மாதிரி, அதாவது சொல்லி கேட்டு படிக்கிறது மட்டும் இல்லை, இது பார்த்து படிக்கிற மாதிரி அந்த ஸ்மார்ட் போர்டு மூலமாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த செல்போன் நம்ம கையிலே வந்துருச்சு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் ஒரு நம்ம கைக்குள்ள அடக்கமாக இருக்குது. அதனால அதுலேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ சில சமயங்களில் இப்போ இந்த கோவிட் வந்த போது என்ன ஆச்சு, செல்போன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ற நிலைமை மாறி ஒவ்வொருத்தரும் செல்போன் முக்கியமாக கையில் வச்சுக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஆன்லைன் டீச். அந்த சமயத்தில் நம்மளால் வந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வர முடியலை. ஒரு 3 மாதக்கிட்ட பள்ளிக்கூடங்களில் எந்த பள்ளிக்கூடமுமே நடக்கலை அந்த சமயத்தில். ஆனால் காலம் வீணாகக்கூடாதுங்கிறதுக்காக ஆன்லைன் டீச்சிங் சொல்லி இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்னும் பல முன்னேற்றங்கள் தெரிஞ்சிருக்குது. அதோட ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது நன்மையில் முடியுமா தீமையில் முடியுமாங்கிறது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. அது எப்படி உபயோகிக்கிறோங்கிறது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நிறைய ஆர்டிஃபிஷியல் மூலமாக வெவ்வேறு மாதிரி நியூஸ் போடுறாங்க. இது உண்மையான விஷயம் தானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுது. ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் அதுவும் பிள்ளைகள் வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லை அது தவறான விஷயங்களை பார்க்குறாங்கிறது பேரண்ட்ஸுடைய கடமை. அதனால் this is a big responsibility for the parents to look after whether the children are going through any things that are not advice for these children. அந்த மாதிரி அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பார்த்து பேரண்ட்ஸுடைய கவனத்தில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்மார்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சரியான முறையில் பயனாகுதாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ ஸ்மார்ட் போர்ட் மூலமாக பிள்ளைகள் வந்து ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் வெரி ஈஸிலி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த ரோட் மெமரியும் வச்சு அதாவது நாங்கள்லாம் படித்த காலத்தில் இந்த மாதிரி சொல்கிறேன்ல, அந்த பாடத்தை எடுப்பாங்க, நோட்ஸ் எழுதுவாங்க, அது நம்ம பாடம் படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகும். அதுலேயும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இவங்க வந்து தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் போர்டுங்கிறது இப்போவும் அது மிக உபயோகமான ஒரு டீச்சிங் எய்டாக இருக்குது. அதனால் எந்த இதையுமே நம்ம சரியான பார்த்து சமமாக நடக்கணும். அதை தகுந்த மாதிரி வயதுக்கு மூத்தவங்களும் டீச்சர்ஸும் சரி, பெற்றோர்களும் சரி, சரியான முறையில் அதை பயன்படுத்துகிறாங்கிறது அவங்களுடைய பொறுப்பில் இருக்குது. அதை வச்சு தான் பிள்ளைகளை நம்ம நல்ல முறையில் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குன்னு சொல்லி என்னுடைய அபிப்பிராயம். அதாவது மெரிட்டே இருக்குது, டிமெரிட்டே இருக்குது. ஆமாம், அதான் உண்மை.